கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியான காரியங்கள், கடினமான சூழ்நிலைகள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யோபு 3:25 வாசிக்கிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். யோபு பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டது, அவர் அஞ்சினது அவருக்கு வந்தது. யோபுவுக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். யோபு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தபடியால் யோபுவின் பயத்தை ஆண்டவர் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாம் தனிமையில் இருக்கும் பொழுது பயப்படுகிறோம். வியாதிகள், கடன் பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் பயப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 56:3 வாசிக்கிறோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தாவீதின் வாழ்க்கையிலே தாவீதின் சத்துருக்கள் நாள்தோறும் போர் செய்து தாவீதை ஒடுக்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அவர் பயப்படுகிற நாளில் அவரை நம்பியிருந்தார். தாவீதை ஆண்டவர் எல்லா பயத்திலிருந்து விடுவித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது நாம் பயப்படுகிறோம். மனிதரால் வருகிற பயங்களை ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 56:11 வாசிக்கிறோம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. நாம் தேவனை நம்பியிருக்கும் பொழுது மனிதர்களை கொண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். மார்க்கு 6:45 வாசிக்கும்போது, இயேசுவின் சீசர்கள் படவில் ஏறி போய் கொண்டிருக்கும்போது காற்று அவளுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போர்கள் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். மார்க்கு 6:50 வாசிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் எல்லா பிரச்சனைகளையும் அமர்த்துகிறவராக இருக்கிறார். எல்லா கொந்தளிப்புகளையும் அமர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 64:1 வாசிக்கிறோம். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சத்ருவால் நாம் பயந்து கொண்டிருக்கலாம். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி ஆண்டவர் நம்முடைய பிராணனை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவனும் பலனாக இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.